வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். தமிழ் வழியில் கேட்கப்பட்ட குரூப் 1 தேர்வு 2017ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள், மொத்தம் 30 கேள்விகள் பார்ப்போம். முதல் கேள்வி, எவ்வளவு வினைத்திறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவை ஜெர்மானிய படிகத்தில் சேர்க்கும் போது N- வகை குறை கடத்தியாக மாறும்? A 6, B 5, C 4, D 3. சரியான பதில் B 5. இரண்டாவது கேள்வி, நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது A வலிமை குறைந்த மின்பகுளி, B வலிமை மிகுந்த மின்பகுளி, C மின்பகுளி இல்லை, D ஆரம்பத்தில் வலிமை குறைந்து பின்னர் வலிமை மிகுந்த மின்பகுளி. சரியான பதில் B வலிமை மிகுந்த மின்பகுளி. மூன்றாவது கேள்வி, அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது. A ஆர்கனிஸ் தத்துவம், B பிரான்ஸ்ட் லவ்ரி தத்துவம், C லூயிஸ் தத்துவம், D உசானோவிச் தத்துவம். சரியான பதில் B பிரான்ஸ்ட் லவ்ரி தத்துவம். நான்காவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது தவறானவை? A எல்லா கனிமமும் தாதுக்கள் இல்லை, B எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை, C எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான், D உலோகங்களை தாதுக்களிலிருந்து சிக்கனமாக பிரித்தெடுக்கலாம். சரியான பதில் B எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை. ஐந்தாவது கேள்வி, ஹைட்ரஜன் P தொகுதி தனிமங்களுடன் இணைந்து தரும் சேர்மங்களின் பெயர்? A அபானிக் ஹைட்ரைட்ஸ், B மூலக்கூறு ஹைட்ரேட்ஸ், C உலோக ஹைட்ரேட்ஸ், D பன் நியூக்ளியர் ஹைட்ரேட்ஸ். சரியான பதில் B மூலக்கூறு ஹைட்ரேட்ஸ். ஆறாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உப்புகளில் எது வலிமை குறைந்த அமிலம் மூலமும் வலிமை மிகுந்த கார மூலமும் உருவானது? A NH4Cl, B CH3CONH4, C NaCN, D NaCl. சரியான பதில் C NaCN சோடியம் சயனைடு. ஏழாவது கேள்வி, தாவர வளர்ச்சிக்கு பயன்படும் நுண் சத்தை தேர்ந்தெடு. A ஆக்சிஜன், B ஹைட்ரஜன், C நைட்ரஜன், D துத்தநாகம். சரியான பதில் D துத்தநாகம். எட்டாவது கேள்வி, ஒரு பொருள் தனி சீரிசை வர்க்க இயக்கத்தில் அலையுறும்போது அதன் அதிகபட்ச முடுக்கம்? A தொலைநிலையில் கிடைக்கும், B சராசரி நிலையில் கிடைக்கும், C தொலை நிலைக்கும் சராசரி நிலைக்கும் இடையே கிடைக்கும், D எல்லா நிலையிலும். சரியான பதில் A தொலை நிலையில் கிடைக்கும். ஒன்பதாவது கேள்வி, ஒலியின் வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதில் பெருமமாக இருக்கும்? A தண்ணீரில், B காற்றில், C உலோகத்தில், D வெற்றிடத்தில். சரியான பதில் C உலோகத்தில். பத்தாவது கேள்வி, மின்காந்த அலையின் அதிர்வெண்ணும் மீயொலி அலையின் அதிர்வெண்ணும் ஒன்றாக இருக்கும்போது A இரண்டு அலை நீளமும் சமமாகும், B மின்காந்த அலையின் அலைநீளம் அதிகமாக இருக்கும், C மீயொலி அலையின் அலைநீளம் அதிகமாக இருக்கும், D மின்காந்த அலையின் அலைநீளம். சரியான பதில் B மின்காந்த அலையின் அலைநீளம் அதிகமாக இருக்கும். 11, இரண்டு கம்பி சுருள்கள் ஒன்றுக்கொன்று அருகில் வைக்கப்பட்டுள்ளது. இரண்டு கம்பி சுருள்களுக்கு இடையே உண்டாகும் பரிமாற்று மின்தூண்டல் எதை சார்ந்திருக்கும்? A சுருள் செய்யப்பட்ட உலோகத்தன்மை, B சுருளில் பாயும் மின்னோட்டத்தை, C இரண்டு சுருளில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை மாற்றும்போது, D சுருளின் சார்பு நிலையையும் அதன் சாய்வு நிலையையும் பொறுத்தது. சரியான பதில் D சுருளின் சார்பு நிலையையும் அதன் சாய்வு நிலையையும் பொறுத்தது. 12வது கேள்வி, 40 சென்டிமீட்டர் குவிய தூரமுள்ள குழிவில்லையை 25 சென்டிமீட்டர் குவிய தூரமுள்ள குழிவில்லையுடன் ஒட்டும்போது ஏற்படும் இணைப்பின் திறனானது டேஷ் ஆகும்? A -1.5D, B -6.5D, C +1.5D, D +6.5D. சரியான பதில் A -1.5D. 13வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எவை மிக குறைந்த அலைநீளத்தை உடையவை? A எக்ஸ் கதிர்கள், B மைக்ரோ அலைகள், C புரோவிதா கதிர்கள், D ரேடியோ அலைகள். சரியான பதில் A எக்ஸ் கதிர்கள்.
14வது கேள்வி, வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகித்துக் கொள்கிறது? ஏ கண்ணுறுமொழி, பி அகச்சிவப்பு கதிர்கள், சி புற ஊதா கதிர்கள், டி ரேடியோ அலைகள். சரியான பதில் சி புற ஊதா கதிர்கள். 15வது கேள்வி, அரை ஆயுட்காலம் 2 மணி நேரம் கொண்ட ஒரு கதிரியக்க தனிமம் எக்ஸ் ஆனது சிதைவுற்று நிலையான தனிமம் ஒய் ஆக மாறுகிறது. டி மணி நேரத்தில் தனிமம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் விகிதம் 1:7 எனில் டி மதிப்பு எவ்வளவு? ஏ 4 மணி நேரம், பி 6 மணி நேரம், சி 5 மணி நேரம், டி 14 மணி நேரம். சரியான பதில் பி 6 மணி நேரம். 16வது கேள்வி, சுவாசித்தல் நிகழ்ச்சியின் பொழுது பைருவிக் அமிலத்தை அசிட்டைல் கோ என்சைம் ஏ என்ற மூலக்கூறாக மாற்றும் நொதி எது? ஏ பைருவிக் அமில ஆக்சிடேஸ், பி பைருவேட் சிந்தட்டேல், சி அக்கோனினேட்ஸ், டி பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ். சரியான பதில் டி பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ். 17வது கேள்வி, கீழ்கண்ட ஆல்காக்களின் நிறமிகளின் அவற்றின் நிறத்தினை ஒப்பீடு செய்க. நிறமி நிறம்: குளோரோஃபில் ஆரஞ்சு, சாந்தோஃபில் பச்சை, கரோட்டினாய்டு நீலப்பச்சை, பைக்கோசைனின் மஞ்சள். நாம் நேரடியாக பதிலுக்கு போய்விடலாம். பதில் ஏ 2413. தட் இஸ் குளோரோஃபில் பச்சை, சாந்தோஃபில் மஞ்சள், கரோட்டினாய்டு ஆரஞ்சு, பைக்கோசைனின் நீலப்பச்சை. 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை குறிப்பிடுக. சிஸ்டோல் என்பதின் பொருள்: 1 நுரையீரல் சுருங்கும் நிலை, 2 நுரையீரல் விரிவடையும் நிலை, 3 இருதயம் விரிவடையும் நிலை, 4 இருதயம் சுருங்கும் நிலை. ஏ 1 மற்றும் 2 மட்டும், பி 2 மற்றும் 3 மட்டும், சி 2 மட்டும், டி 4 மட்டும். பதில் டி 4 மட்டும். 19வது கேள்வி, கீழ்கண்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: புல்நிலை சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் பிரமிடு மேல் நோக்கிய பிரமிடாக உள்ளது. காரணம்: ஆர் உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை அதிகம் மற்றும் மேல்நிலை மாமிச உண்ணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஏ மற்றும் ஆர் சரி, பி ஏ மட்டும் சரி, சி ஆர் மட்டும் சரி, டி ஏ சரி, ஆர் ஏக்கான சரியான காரணம் இல்லை. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் சரி. 20வது கேள்வி, கோடை உறக்கம் இவற்றில் இங்கு நடைபெறுகிறது? ஏ இருநிலை வாழ்விகள், பி சிம்பன்சி, சி சாலமன், டி அணில்கள். சரியான பதில் ஏ இருநிலை வாழ்விகள். 21வது கேள்வி, பொறுத்துக. நோய் மற்றும் சோதனை: குஷ்டரோகம், கிளைகோசலைட் ஹீமோகுளோபின் சோதனை, பி டைபாய்டு காய்ச்சல், லேப்ரோமின் சோதனை, காசநோய், வைடால் சோதனை, நீரிழி நோய், மான்டோக்ஸ் சோதனை. சரியான பதில் பி, தட் இஸ் 2 3 4 1 2 3 4 1. ஸோ குஷ்டரோகம், லேப்ரோமின் சோதனை, டைபாய்டு காய்ச்சல், விடால் சோதனை, காசநோய், மான்டோக் சோதனை, நீரிழிவு நோய், கிளைகோசலேட் ஹீமோகுளோபின் சோதனை. 22வது கேள்வி, கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு கேசிரினா மரவேர் முடிச்சில் உள்ள நுண் உயிரி? ஏ ரைசோபியம், பி ஃபெரன்கியா, சி அனபினா, டி அசிடோஃபேக்டர். சரியான பதில் பி ஃபெரன்கியா. 23வது கேள்வி, விலங்குகளில் விந்து செல் உற்பத்தியில் ஏ குரோமோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது? ஏ லைசோசோம், பி பசுங்கணிகம், சி கோல்கை உறுப்புகள், டி குரோமோசோம். பதில் சி கோல்கை உறுப்புகள். 24வது கேள்வி, போலிக் அமிலத்தின் குறைபாடால் விளையும் நோய்? ஏ இரத்த சோகை, பி மூளை செயலற்ற நிலை, சி ஸ்கர்வி, டி மாலை கண் நோய். சரியான பதில் ஏ இரத்த சோகை. 25வது கேள்வி, நியூக்ளியஸ், பகங்கணியம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவின் பொது பண்பை கண்டறிய. ஏ லாமல்லா, பி கிறிஸ்டே, சி நியூக்ளிக் அமிலம், டி நியூக்ளியோலஸ். சரியான பதில் சி நியூக்ளிக் அமிலம். 26வது கேள்வி, வேர் முடிச்சுகள் உருவாகும் போது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் எது? ஏ ஆக்சின், பி சைட்டோகைனின், சி ஹைமேஸ், பி லைபேஸ். சரியான பதில் ஏ ஆக்சின். 27வது கேள்வி,
ஐசோடோபிளாசத்தில் உள்ள செயல்திறனற்ற நுண் உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ ஒதுக்குள் பொருள், பி எர்காஸ்டிக் பொருள், சி சுரக்கும் பொருட்கள், டி படிகங்கள். சரியான பதில் பி எர்காஸ்டிக் பொருட்கள். 28வது கேள்வி. சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி எது? ஏ கொசு, பி வெட்டுக்கிளி, சி முட்டைப்பூச்சி, டி கரையான்கள். சரியான பதில் டி கரையான்கள். 29வது கேள்வி. கீழ்கொண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? பட்டியல் 1, பட்டியல் 2. ஹார்மோன் சுரக்கும் உறுப்பு மற்றும் செல்கள். டெஸ்டோஸ்டிரான், இன்டர்சீசஸ் செல்கள், புரோலாக்டின், அட்ரினல் மெடுலா, ஈஸ்ட்ரோஜன், அண்டு சுரப்பி, ப்ரோஜெஸ்ட்ரான், கார்பஸ் லூட்டியம். ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மற்றும் 2, டி 4 மட்டும். சரியான பதில் பி 2 மட்டும். 30வது கேள்வி. பாக்டீரியாக்களின் செல் சுவர் உருவாக்குதலை தடுக்கக்கூடிய உயிர் எதிர் சுரப்பி. ஏ ரியாம்பெசின், பி ஸ்ட்ரெப்டோமைசின், சி பெனிசிலின், டி ஆத்ரோசைக்ளின். சரியான பதில் சி பெனிசிலின். மிக்க நன்றி. தமிழ் வழியில் கேட்கப்பட்ட குரூப் 1 தேர்வில் உள்ள இன்னொரு கேள்வியை நம்ம அறிவியல் கேள்வி பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.